ஜப்பானின் மேற்கு கடலோர பகுதியில் 7.6 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து கடலோர மாகாணங்களில் சுமார் 1.5 மீட்டர் உயரத்துக்கு சுனாமி அலைகள் ஏற்பட்டன. ஜப்பானின் மத்திய பகுதியில் உள்ள இஷிகாவா மாகாணத்தில் நோட்டோ என்ற இடத்தில் அந்நாட்டு நேரப்படி அதிகாலை 4 மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவானது. இதைத் தொடர்ந்து 4 ரிக்டர் அளவுக்கு மேலாக 21 நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டன. இதனால் கட்டிடங்கள் குலுங்கி சரிந்து விழுந்தன. தேசிய நெடுஞ்சாலைகள் பிளந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அலறியடித்து வெளியேறிய மக்கள் திறந்த வெளிகளிலும் சுரங்க ரயில் பாதைகளிலும் தஞ்சமடைந்தனர். சுமார் 33,500 குடும்பங்கள் மின்சாரம் இழந்து தவித்து வருகின்றனர். ஜப்பானின் பிரதான தீவான ஹொன்ஷுவின் ஜப்பான் கடலோரம் உள்ள டோயாமா, இஷிகாவா, நிகாடா மாகாணங்கள் நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானின் இஷிகாவா, நிகாடா, டோயாமா மாகாணங்களின் கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து அப்பகுதிகளில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். டோயாமா, இஷிகாவா மாகாணத்தில் உள்ள வாஜிமா துறைமுகம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1.5 மீட்டர் உயரத்துக்கு சுனாமி அலைகள் தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஷிகாவா, நிகாடா, டொயாமா, நாகோனா மாகாணங்களில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 5 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா, வடகொரியா, செர்பியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து அவசர கட்டுப்பாட்டு அறையை ஜப்பானில் இந்திய தூதரகம் திறந்துள்ளது. உள்ளூர் அரசின் அறிவுரைகளை ஜப்பான் வாழ் இந்தியர்கள் பின்பற்ற அறிவுறுத்தியுள்ள மத்திய அரசு உதவி எண்கள், மின்னஞ்சல் முகவரிகள் வெளியிடப்பட்டுள்ளன.